காட்டுறேன். டேய் ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். குட் பேட் அக்லி அப்படின்ற திரைப்படத்துக்கு வந்து பெரிய வரவேற்பு, நாளுக்கு நாளுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு. இப்போ சமீபத்தில் கூட அனிருத் தரப்புல இருந்து ஒரு பாடல் வந்து வெளியாகி இருந்தது. அந்த வகையில் அந்த படத்தினுடைய அடுத்த அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கு சார், அதை நீங்களே சொல்லி. அப்டேட்னா மிக விரைவில் நம்ம பேசியிருக்க நேரத்தில் கூட அந்த ட்ரெய்லர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10ஆம் தேதி படம் அப்படிங்கிறது அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கு உண்டான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமாவிலே அதிகமான ஸ்க்ரீன்ஸில் படம் ரிலீஸ் ஆக போகக்கூடிய ஒரு படம்ங்கிற பெருமை அந்த படம் பேருது. ப்ரீ புக்கிங் சொல்லக்கூடிய படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வெளிநாடுகளில் ப்ரீ புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அது பெரிய லெவலில் கலெக்ஷன்ஸ் ப்ரீ புக்கிங்கில் போயிட்டுருக்கு. அஜித் ரசிகர்கள் மிக மிக எதிர்பார்ப்போட ஆவலோடு இருக்கிறாங்க. இந்த படத்தில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. அதாவது 99 எதிரும் புதிரும்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் வந்து விசி ரமணி அப்படின்னு ஒரு டைரக்டர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. நெப்போலியன் மம்முட்டியில் நடித்த படம். அந்த படம் விசி ரமணியானா பின்னாடி தரணியா மாறினார். தில்லு தூள் பண்ண அவர் தான் தரணின்னு பேரம்மா. அவர் ஒரிஜினல் பேர் விசி ரமணி, பின்னாடி தரணின்னு மாற்றி தில்லு தூள்லாம் பண்ணார். அந்த எதிரும் புதிரும் படத்தில் புஷ்போட குப்புசாமி பாட்டில் ஒரு பாட்டு இருக்குது. சொக்கு சொக்கு பேசும் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானான்னு ஒரு பாட்டு, ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அந்த பாட்டை வந்து இந்த படத்துக்கு ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம குட் பேட் அக்லிக்கு அந்த படத்தில் ஒரு பாட்டை வந்து அநேகமாக அந்த பாட்டு கூட ஒரு சில நாட்களில் சிங்கர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு வந்து அந்த படத்தில் இருக்குது. குட் பேட் அக்லி படத்தில் அந்த பாட்டு இருக்குது. ஆனால் என்னென்னா அஜித்தினுடைய பெருந்தன்மையை நம்ம இடத்துல பாராட்டி ஆகணும். ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு ஹிட்டு பாட்டு, அந்த பாட்டு தேட்டரில் ரீமிக்ஸ் பண்ணி போடுறப்ப கண்டிப்பாக அந்த பாட்டு வந்து விசில் பறக்கும் அப்படிங்கிறது மாட்டுக்கு. ஆனால் அந்த பாட்டில் அஜித் ஆடலை. அந்த பாட்டை வந்து தன்னுடன் நடித்த இன்னொரு வில்லன் கேரக்டர் பண்ணக்கூடிய நம்ம அர்ஜுன் தாஸ் பேரா வந்து அந்த பாட்டு படத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு அஜித். இது உண்மையிலே அஜித்தினுடைய பெருந்தன்மையை காட்டுது. அதாவது ஒரு நடிகர், உச்ச நட்சத்திர நடிகர், முழுவதுமாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக நம்ம தான் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் அஜித்தை பார்த்தா தன்னுடைய படத்தில் ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்கிறவருக்கு ஒரு சூப்பர் ஹிட் சாங்கை வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்க விஷயம் வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். அதுதான் அஜித். அஜித்துடைய அந்த அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா அஜித்தினுடைய லேட்டஸ்ட் ஃபோட்டோ ஒன்றும் பயங்கர வைரலாக போய்ட்டு ரொம்ப ஸ்லிம்மாக ரொம்ப அழகாக ஒரு ஃபோட்டோ போட்டு போயிருக்கு. அந்த படத்தில் 90s இருக்க மாதிரியான காட்சிகளும் இருக்குது. அதை பார்த்துட்டு தான் அந்த காட்சிகள்லாம் வச்சாங்க. படத்துக்கு நாளுக்கு நாள் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. 10ஆம் தேதி எப்போ வரும் அப்படின்ற கவுண்ட் ஒன்று வச்சுருக்காங்க. மிக விரைவில் ட்ரெயிலர் வேறு வரப்போகுது. படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவருடைய அந்த கெட்டப்பை பார்த்தே வந்து 90s காட்சிகள் மாதிரி ஏதாவது வைக்கணும்னு வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? அது உண்மையா? ஆமாம், ஆதிக்கியா சொல்லியிருந்தார். அதாவது அந்த படத்துக்கு என்னென்னா இந்த கார் ரேஸ் போகிறார் இல்லையா, கார் ரேஸுக்காக வெயிட் லாஸ் பண்ணார். அதுக்காக சில இவ்வளோ தான் வெயிட் இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ்லாம் இருக்குது போல் அந்த கார் ரேஸுக்கு. அதனால் என்னென்னா வெயிட் லாஸ் பண்ணார். திடீர்னு ஒரு மாதத்தில் வெயிட் லாஸ் ஆகிட்டார். பார்த்தா நமக்கே தெரியும். விடாமல் ஷூட்டிங் போயிருக்கப்போ தாடி கட்டிலாம் வச்சு பிளாக்க சால்ட் அண்ட் பெப்பரில் வேறு மாதிரி கெட்டப்பில் இருப்பார். படார்னு பார்த்தா ரொம்ப ஸ்லிம்மாக பழைய தீனா அஜித் மாதிரி, மங்காத் அஜித் மாதிரி வந்து நிற்கிறார். பார்த்தா அதுக்காக ஹெவி எக்ஸசைஸ் பண்ணி ஃபுட் டயட் பண்ணி உடம்பை குறைச்சி அதுக்காக ரெடி பண்ணார். அதை பார்த்தோடனே அதுக்கு இதை வச்சு நம்ம ரீக்ரியேஷன் மாதிரி ஏதாவது பண்ணுவோமா, மங்காத் அஜித்தை தீனா அஜித்தை படத்தில் கொண்டு வருவோமான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு தான் சில சீன்ஸ்லாம் எடுத்து அதில் சேர்த்துருக்குறாங்க போல். அது வந்து படத்துக்கு ஒரு கூடுதலான ஒரு போர்ஷனாக இருக்கும் அந்த போர்ஷன். ஏன்னா ஒரே படத்தில் ஒரு 3-4 வேரியேஷனில் ஒரு அஜித்தை பார்க்குறது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ என்னென்னா பழைய படங்களை தேடி போய் பார்த்து ரீரிலீஸ் பண்ணி பார்க்குறது ஒரு ஃபேஷனாக இருக்குது. நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் ஒரே படத்தில் அஜித்தை மங்காத் அஜித்தை பார்க்கலாம், தீனா அஜித்தை பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயம் வேரியேஷன் வந்து ஒரே படத்தில் காட்டுறது வந்து லுக் மொத்தமாக அவருடைய பாடி லுக்லேயே மாற்றிருப்பார். மேக்கப் போட்டு மாற்றுறது வேறு, டிஐஜிங்கில் மாற்றுறது வேறு, டோட்டலாகவே வந்து உடம்பே நேச்சராக மாற்றுற விஷயம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து படத்தில் பார்க்குற புது எக்ஸ்பிரிமெண்ட்டாக இருக்கும். அதை இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. சென்சார் பண்ணியிருக்காங்க படத்துக்கு, அதான் முக்கியமான விஷயம். 2 மணி நேரம் 20 நிமிஷம் தான் படம். யாரும் அப்பாடான்னு இருக்கலாம். நீங்கள் இப்போ வர்ற படங்கள்லாம் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் வருது. நம்மளை போட்டு உள்ளே வச்சு பெண்டு நிமிஷம் என்னதான் சூப்பர் டூப்பர் படமாக இருந்தாலும் 3 மணி நேரங்கிறது ஒரு போர் அடிச்சிடும். கிட்டத்தட்ட வந்து 3 மணி நேரம் தியேட்டரில் உட்கார்றப்ப அந்த காட்சிகள் வந்து நம்ம லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும், போர் அடிச்சிடும். ஆனால் ஆதிக்கு ரொம்ப தெளிவாக ஷார்ப்பாக சென்சார் பண்ணியிருக்காரு. 2 மணி நேரம் 20 நிமிஷம் ஷார்ப்பாக படத்தை கட் பண்ணி முடிச்சிருக்காரு. சென்சார் பார்த்த சென்சார் அதிகாரிகள் படத்தை பாராட்டி தள்ளிட்டாங்களாம். இது வரைக்கும் சென்சார் அதிகாரிகள் அந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு பாராட்ட மாட்டாங்க. சென்சார் ஆஃபீஸர்ஸே படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, படம் போனதே தெரியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த டீமை கூப்பிட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணி படத்தை பண்ணியிருக்காங்க. இப்போ சென்சார் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் 20 நிமிஷம் சென்சார் அதிகாரிகள் பாராட்டு மலையில் படம். நாளுக்கு நாள் படத்துக்கு ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாரும் அந்த 1000 கோடி அப்படிங்கிறாங்க. இந்த படம் 1000 கோடி அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நானே பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் 1000 கோடி அடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா அதிகமான ஸ்க்ரீன்ஸ் 1300 ஸ்க்ரீனுக்கு மேலே போடுறாங்க இந்த படம். 1200 to 1300 ஸ்க்ரீன் வரைக்கும் இது வரைக்கும் போடுறாங்க. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த கிராமத்துலேயும் இந்த படம் நீங்கள் ஓடிட்டுருக்கோம். அப்படிங்கும்போது அந்த எல்லா லார்ஜ் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் போடுறப்ப கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும்ல. அது ஒரு 3 நாள் வந்து அஜித் ரசிகர்கள் ஃபுல் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்து படம் வந்து வரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்க நல்லா இருக்குங்கிற மாதிரியான விஷயங்கிறப்ப காமன் ஆடியன்ஸ் உள்ளே போயிடுவாங்க. அப்படி போகிறப்ப படத்தை வந்து தமிழ்நாடு தேட்டருக்களாக இருக்கட்டும், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, இது சவுத் இந்தியா ஃபுல்லாகவே அஜித் ஓரளவுக்கு ஒரு மாஸ் இருக்குது, ஒரு ஓப்பனிங் இருக்குது. அதை தாண்டி ஓவர்சீஸில் பெரிய பிஸ்னஸ் இருக்குது. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்குற படம் 1000 கோடி நெருங்கிவிடும், தமிழ் சினிமாவில் முதல் 1000 கோடி அடிக்கக்கூடிய படமாக இருந்துரும் இது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம இவ்வளோ பில்டப் பண்ணி இவ்வளோலாம் பேசுகிறோம். பட் கண்டென்ட் நம்ம பார்க்கல. வரக்கூடிய செய்திகள் பார்த்த பிஸ்னஸ் கட் பார்த்தவங்க சொன்ன செய்திகள், சென்சார் போர்ட் ஆஃபீஸர்ஸ் பார்த்த செய்திகள்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் ரசிகர்களுக்கு அந்த படம் பிடிக்கணும், பிடிச்சி கொண்டாடிட்டாங்கன்னா 1000 கோடிங்கிறது இந்த படம் அடிப்பதற்கு சாத்தியம் அதிகம் இருக்குது. ஓகே சார், அதே மாதிரி இப்போ சொல்லியிருந்தீங்க அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு வந்து படத்தில் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. இப்படி வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ ரேசிங்னு வரும்போது கார் ரேஸ் பண்ணாதீங்க, பைக் ரேஸை விட கார் ரேஸ் வந்து அட்வைசபிள் அப்படின்னு சொல்லி ஆரவுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுக்குறது, யங்ஸ்டர்ஸை வழி நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அஜித் குமார் அவர்கள் வந்து ஈடுபடுறாருன்றது பெரிய அளவில் வரவேற்பாக இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் அஜித் ஒரே வாரத்தில் அதுதான் அஜித். அதாவது அடுத்தவர்களை அரவணைத்து அவர்களை வந்து கொண்டாடுறதுல அஜித் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபர். அப்புக்குட்டியை பார்த்துருப்போம். அப்புக்குட்டியை அவர் கூட ஒரு படத்தில் நடித்தார். உடனே அப்புக்குட்டியை வச்சு விதவிதமாக அஜித் வந்து பேசிக்காக ஒரு தீவிரமான ஒரு ஃபோட்டோகிராஃபி லவர். அப்போ அப்புக்குட்டியை கூட்டு போய் விதவிதமாக கோட் ஷூட்டு, கேப்பு இப்பெல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்தார். அஜித்தே சொந்தமாக ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ரிலீஸ் பண்ணார், நான் எடுத்தேன் அப்படின்னு. அந்த மாதிரி அடுத்தவர்களை அழகு பார்த்து அதில் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நபர். இன்றைக்கி தமிழ் சினிமா அதிகமான புதுமுக இயக்குநர்களை இன்ட்ரடியூஸ் பண்ண ஹீரோஸில் அஜித்தும் ஒருத்தர். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, அது அஜித்தும் ஒருத்தர். நிறையா புதுமுக ஹீரோக்கள் வாய்ப்பு கொடுப்பாரு, நிறைய புதுமுக தயாரிப்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. புதுமுக நடிகர்கள் ஆரவெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி பிக் பாஸில் முடிச்சுட்டு அப்படி நேரடியாக அஜித் படுத்துக்கிறாரு. அது வரைக்கும் ஆரவ் நமக்கு யாருன்னே தெரியாது. ஒரு ஷோவில் கலந்துக்கிறாரு, அதில் வந்து வின் பண்ணுறாரு. அடுத்து பார்த்தா அஜித்து கூட கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணுறாரு. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு தம்பி மாதிரி கூடயே கூட்டு போகிறாரு. அந்த படத்துக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாரு. அஜித் நினச்சா அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய வில்லனாக கூட போடலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 10 வில்லனை கூட கொண்டு வந்து நடிக்க வச்சிருக்கலாம். ஆனால் புதுசாக வரக்கூடிய ஆட்களை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுல அஜித் வந்து ரொம்ப மெனக்கெடுவார். அதனால் அஜித்தினுடைய பெருந்தன்மையை காட்டுது. ஓகே சார், அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய கெட்டப்ஸ் இருக்குது, 90s பார்த்த மாதிரியெல்லாம் பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ கருத்தியல் ரீதியாக வந்து இந்த மாதிரியான பெரிய நடிகர்கள் வந்து நடிக்க மாட்டாங்க, சும்மா ஒரு ஹீரோ மாஸ் இது காட்டுறதுக்காகவே நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. ஆனால் ஒரு கதைக்களத்தோடு ஒரு படத்தை ட்ராவல் பண்ணும்பொழுது அஜித் அவர்கள் வந்து அடி வாங்குறது கூட அவரால் ரசிகர்களால் ஏற்றுக்க முடியல. இந்த ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா? இந்த படத்தை, இந்த குட் பேட் அக்லி அதை எப்படி சந்திக்கும்? அந்த அளவுக்கு இல்லை, ஏற்கனவே கேட்டது விடாமுயற்சி கேட்குறேன்னு நினைக்கிறேன். விடாமுயற்சியில் வந்து ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, புதுசாக ஒரு கதையை பண்ணாங்க. ஒரு காமனான நடிகர் பண்ணக்கூடிய ஒரு படத்தை வந்து அஜித் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் இருந்துச்சு. அதுதான் அஜித் மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான பெரிய ஹீரோவுக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசம். நீங்கள் எம்ஜிஆர் வந்து 3 அடி வாங்கிட்டு அதுக்கு மேலே அடி வாங்கினா படம் ஓடாது. 3வது அடி 4வது அடி ஒரு திருப்பி அடிச்சிடணும். 3 அடி வரைக்கும் வாங்குவார் எம்ஜிஆர். 3வது அடியில் இங்கே ரத்தம் வந்துடும். ரத்தத்தில் போதாங்க கோவம் வந்துடும். ரத்தம் வந்துச்சா இந்த வாங்கிக்க அப்படின்னு பாரு. அதுக்கு பிறகு தியேட்டரில் விசிட் பிறக்கும். அப்போ ஒவ்வொரு ஒரு மாஸ் ஹீரோஸ்க்கும் ஒரு இமேஜ் இருக்குது, அது நீங்கள் உடைக்கவே முடியாது. அதுக்குள்ளே நீங்கள் மைல்டாக ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லலாம். அது நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஃபுல் அண்ட் ஃபுல் மெசேஜாக கன்வே பண்ணது தான் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு மாஸ் ஹீரோ வச்சு ஒரு நல்ல படம் பண்ணிட்டு, கமர்ஷியல் படம் பண்ணிவிட்டு, அந்த கமர்ஷியலுக்குள்ளே ஏதாவது ஒரு மெசேஜ் உள்ளே கொண்டு வந்ததுன்னா நமக்கு சாதி ரீதியான பிரச்சனைகளுக்கு எதிராக, மத ரீதியான பிரச்சனைகளுக்கு எதிராக, லஞ்சத்துக்கு எதிரான பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்களே அதை மைல்டாக வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோட் மாதிரி பண்ணலாம். அது உள்ளுக்குள்ளே வெளியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் படம் வந்தாலும் மேலே அது ஒரு கோட் பண்ணி அதை சொல்லலாம். பட் சில இயக்குநர்கள் அதுக்கு பயப்படுவாங்க. சப்போஸ் அது அந்த படம் தப்பாக போச்சுன்னா அப்படின்னு பயப்படுவாங்க. சில நடிகர்களுமே பயப்படுவாங்க. நம்ம ஏதாவது கருத்து சொல்லி அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு இதுக்கு தேவையில்லாத வம்பு அப்படிங்கிறது பயப்படுவாங்க, அவங்களுடைய கேரியர் பார்க்க. அப்போ இவங்கள வச்சு நீங்கள் கருத்து சொல்லி படம் எடுக்க முடியாதா அப்படின்னா முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு இமேஜுக்குள்ளே அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் அடித்தா தான் படம் ஓடும், அவர் அடி வேணால் படம் ஓடாது. அந்த ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜ் தான் அவங்களுக்கு இந்த அளவுக்கு உயரத்தை கொண்டு வச்சிருக்கு. அந்த ரசிகர்கள் அஜித்தை திருப்பி அடிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அந்த ரசிகர்கள் விஜய் திருப்பி அடிக்கணும்னு தான் பார்ப்பாங்க.
இப்போ அவர்களுக்குள்ள இருக்க இமேஜை அவர்களை காப்பாற்றிக்கணும் இல்லையா, அதுக்கு அதை மீறி நம்ம பண்ண முடியாது. ஓகே சார். படத்தை மியூசிக்குமே வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து மியூசிக் டைரக்டராக இருக்காரு, அனிருத் ரவிச்சந்தர் அவர்கள் வந்து பாட்டு பாடுறாரு. அனிருத் அவர்கள் மியூசிக் போட்டாலே பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். இங்கே 2 பேருமே வந்து படத்தில் வந்து கலந்துட்டு இருக்காங்க. 2 பேரோட இன்வால்மெண்ட்டுமே படத்தில் இருக்குது அப்படின்றப்போ மியூசிக் எப்படி இருக்கும் அப்படின்றது. இல்லை, முதல்ல இந்த படத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணது அனிருத் தான். முதல்ல அனிருத் தான் படம் ஃபிக்ஸ் பண்ணி டிலே ஆகுது அப்படிங்கிறதுக்காக அனிருத் வந்து ஜிவிட்டு போச்சு இந்த படம். பட் அப்படி இருந்தும் தான் புக் பண்ண ஒரு படத்துல ஒரு பாட்டு பாட போயிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன். தொழில் போட்டி எனக்கு கிடைச்ச படத்தை நீங்கள் வேறுனாலும் அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். பார்த்தீங்கன்னா சில படங்களுக்கு ஒரு மியூசிக் டேரக்டர் மியூசிக் பண்ணுறாரு, ரீரெக்கார்டிங் ஒரு மியூசிக் டேரக்டர் பண்ணுறாரு. புஷ்பா 2லாம் தேவஸ்ரீ பிரசாத் மியூசிக் போட்டிருக்காரு, ரீரெக்கார்டிங் சாம் சிஎஸ் பண்ணுறாரு. வணங்கான் மியூசிக் ஜிவி பண்ணியிருக்காரு, ரீரெக்கார்டிங் சாம் சிஎஸ் பண்ணுறாரு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, வேலைகளை பகிர்ந்து பண்ணிக்கிறாங்க, ஒன்று சேர்ந்து பண்ணுறாங்க சில விஷயங்களை. இது வந்து உண்மையிலேயே ஆரோக்கியமான விஷயம். ஒரு போட்டின்னு பார்க்காம இந்த ப்ராடக்ட் நல்லா வரணும், அதுக்கு எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஜெனரேஷன் புதுசாக வந்திருக்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். அதில் அனிருத் மியூசிக் அப்படிங்கும் போது அனிருத் வாய்ஸுங்கிறது அதுக்கு ஒரு தனி ஒரு இது இருக்குது. அனிருத் வாய்ஸ்க்குன்னு ஒரு தனியாக ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு பவர் இருக்குது. அதை கரெக்டாக ஜிவி பயன்படுத்திருக்காரு. ஓகே சார். குட் பேட் அக்லி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி.